ஏய் சத்யா சத்யா இரு. எங்கம்மா போற? நீயும் ஃபேமிலி தான், இந்த வீட்ல ஒருத்தி தான். இல்ல ஆண்டி, பரவாயில்ல, நான் வெளியே வெயிட் பண்றேன். செல்வநாயகியே சொல்லிட்டாலம்மா, அதுக்கப்புறம் மறுபேச்சே கிடையாது. வாமா, வந்து உட்காரு. வா சத்யா, உட்காரு. உட்காரு. கம் ஆன், நீயும் இந்த மீட்டிங்ல இருக்கலாமா, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. வா. நான் அர்ஜுன் கிட்ட என்ன பேச வந்தேன்னு தெரியாம என்ன உட்கார சொல்றாங்களே. நான் அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போறேன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சத்யா, ஆ? என்ன யோசனை? வா வா உட்காரு ப்ளீஸ். சேது, எல்லாம் ரெடியா? ஆமாக்கா, நீ சொன்னதை எல்லாம் கரெக்டா ரெடி பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம். இந்தாக்கா, இதாக்கா. எனக்கு என்ன வருத்தம்னா, இதெல்லாம் ஆக்சுவலி வேற மாதிரி நடக்க வேண்டியது. என்னம்மா, ஏன் இவ்ளோ ஃபீல் ஆகுறீங்க? என்னாச்சு? இல்ல அர்ஜுன், உனக்கே தெரியும்ல, அபியோட லைஃப், அவனோட ஹெல்த் கண்டிஷன் எல்லாத்தையும் நினைச்சு நான் ரொம்ப வேதனையில இருக்கேன். அக்கா விடுக்கா, இப்பதான் நீதான் ஒரு நல்ல முடிவு எடுத்துட்டியே. அதில்ல சேது, மனசு ரொம்ப வலிக்குது. அந்த பொண்ணு உயிரோட இருந்திருந்தா நடக்கிறதெல்லாம் வேற மாதிரி இருந்திருக்கும். எந்த பொண்ணா நீ சொல்றீங்க? அந்த அந்த தேவி.